இது மானிட்டரா? மானிட்டர்னா நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசிதான் ஆகணும். லைட் கண்ணாடி எப்போ அந்த கேக்குது சரி கேக்குது ஹலோ கைஸ், இதான் திருச்சி 143 சேனலோட கோஸ்ட் வீடியோ. ஏன்னா அது முக்காடு அப்படிலாம் போட்டு வந்திருக்கேன். கொள்ளைக்காரன் மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. இப்போ எதுக்காக வந்து இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு வரும்போதே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இங்கே வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் பேசலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ ஓயின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்துச்சு. சரி, அதனால் போய்ட்டு செக் பண்ணிட்டு வரலான்னு இவன் எங்கேயும் நிற்க வச்சுட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். பட் யாரும் இல்லை. இந்த இடத்தையும் ரொம்ப நாளாக அபாண்டண்டாக தான் இருக்கான். பட் இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் இந்த இதுக்கு வந்திருக்கேன். பட் நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுலாம் வந்திருக்காங்க. வந்தவங்கலாம் இங்கே இருக்காமல் ஓடி போயிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்தோட எக்ஸாக்டாக எனக்கு என்ன ரீசன் தெரில, எதனால் கைவிடப்பட்டதுன்னு எனக்கு தெரில. தெரியாமல் இந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, அதனால தான் எனக்கு தெரில. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பேரா சதாம் வந்திருக்கான். சேம் பீச் கலரில் இருக்கும். இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரில. சும்மாவே ஏதாச்சும் நடக்கும். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பசங்களால் தெரில. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பயங்கரமான லொக்கேஷன் தான் இது. பயங்கரமான லொக்கேஷனு. காலைல வந்து நான் பார்த்துட்டு போகும்போதே கண்டுபிடிச்சேன் இது பயங்கரமான லொக்கேஷனு. ஓகே சதாம், உன் எக்ஸ்பீரியன்ஸ்? அங்கேருந்து வரப்பே அள்ளு விட்டுருச்சு. இந்த வீடியோ பார்த்தோன்னே இன்னும் என்னென்னா நடக்க போகுது தெரில காய்ஸ். உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்தோட ஸ்டோரியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுன்னா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி ஏதாச்சும் ஒன்று ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாமல் வந்திருக்கனால கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை, போலீஸ்காரங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா அதுதான் பிரச்சனை. அவங்க டியூட்டியை தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, திட்டு வாங்கி தான் ஆகணும் அவங்கள்ட்ட. நாங்கள் பண்ணுற தப்பு தான் சார், நாங்கள் பண்ணுற தப்பு இல்லைன்னு சொல்ல, நாங்கள் பண்ணுற தப்பு தான். சப்போஸ் போலீஸ் யாராச்சும் இதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற தப்பு தான். பட் என்ன சார் பண்ணுறது, எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஆசை, எங்கள் லட்சியம் இதெல்லாம் நிறைவேறணும். அதுக்காக மட்டும்தான் இதில் உழைச்சிட்டு இருக்கோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நாங்கள் ஒன்றும் கொள்ளடிக்கவோ எதுக்கும் வரல சார். பட் இந்த இடம் ரிஸ்க்குனால தான் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அது நல்லாவே எங்களுக்கு புரியுது. ஓகே சார், என்றைக்காக இருந்தாலும் போக வேண்டிய உசுறு தானே, என்றைக்கு போனால் என்ன, அந்த மாதிரி தான் நம்ம நல்லா போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பேஷன் நினச்சி தான் பண்ணுறேன். அதெல்லாம் மச்சான் கண்டிப்பாக ஒரு பேஷன் வச்சு தான் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப பேசிட்டேன். இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. மறக்காமல் ஹெட்செட் போட்டு பாருங்கள். ஹெட்செட் போடாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் இந்த காலத்துக்கு ஒரு ஹெட்செட்டை சொல்லிட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலான சொன்னால் கேட்கப்படும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இந்த இடத்துக்கு உள்ளே போகிறதா ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா நான் போகும்போது உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். மச்சான் உள்ளே சேராக இருக்குது, பார்த்து வா. பயங்கரமான சேராக இருக்குது. ஆமாம், இன்றைக்கி நான் வர நாளைக்கு நல்லா மழை பெய்யுது. இங்கே பாருங்க, இது ஒரே ஒரு வழி தான். மெயின் டோர்லாம் கிடையாது. இதுக்கு மெயின் டோர் இருக்குது, மெயின் டோர்லாம் பட் அடைச்சி கிடக்குது. பட் என்ன பண்ணுறது, இப்படி தான் போய் ஆகணும். போகிறேன். பார்த்துப்போ. கேமரா நான் பிடிச்சிக்கிட்டா நான் போயிடுறேன். நான் போயிட்டு கூப்பிட்றவா பார்த்துறா. பார்த்து இது நீ அங்கேயே பாரு. வரேன். கரெக்டாக கரெக்டாக மெதுவாக செலவுடி, மெதுவாடி. நான் ஓரமாக போய்க்கிறேன். இப்போதி அவ்வளோதான்டா. வாடி ராசாத்தி. அப்பா, எல்லாம் இதுக்குள்ளே ஏதோ ரூம் இருக்கு. ஏதோ ஆஃபீஸ் தான். இங்கே போகிற மச்சான், பழைய காலத்து அடுப்பு ஜாமா என்னமோ கிடக்குது. ஒரு பழைய காலத்து சேரு. அந்த சேரில் இப்படி இழுத்தோம்னா கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வரும் நடுவில். அப்படி ஒரு இடம் வரும், டிவி வச்சுக்கிற மாதிரி. அந்த காலத்துலேயே மேல் வீட்டில் இருக்குது, கீழே வீட்டில் இருக்குது, அந்த மாதிரி சேரு.
வெளியே ஓப்பனு. சரி மச்சான். ஏன்னா உள்ளே நின்று பார்த்து கக்கூசா இது முதல்ல வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறோம் பார்த்தியா. ஓகே கைஸ், வீடு வெறும் ஓப்பன் தான். ஃபோட்டோஸ் இருக்கீங்க, மெத்தை கிடக்குது. மெத்தை கழுகு இருக்க மாதிரி இருக்குடா. கழுகு இருக்க இங்கே கூட கிடக்குது. சரி ஆடி வாடா 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 வாடா. இங்கே ஒரு விவசாயம் ஃபோட்டோ. சப்போஸ் இதுக்கு உரிமையாளருக்கு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடத்த நாங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகையோ இல்லை இந்த இடத்த இப்படி பண்ணுறதுக்காகவே நாங்கள் வரல சார். எங்கள் ஆசை எய்ம் சும்மா அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வந்திருக்கேன். அது இல்லாமல் இங்கே நிறைய வகதி பரவிட்டு இருக்கு, அந்த வகதியெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். மற்றபடி என் மேலே எதுவும் தப்பாக எடுத்து ஏதோ பிரச்சனை இல்லைடா. உள்ள பாம்பு கிம்பு இருக்கு போது. அந்த உர ஃபேக்ட்ரி சொன்னல நினச்சானா, அது வந்து மில்லு. இது வந்து ஒரு ஆஃபீஸ் அதுதான் நினைக்கிறேன். ஹிபி ஹோல்ஸு. இந்த உர ஃபேக்ட்ரி உங்களுக்கு காட்டா எங்கே இருக்குது? அங்கே இருக்குது, தெரியுதா? அந்த ஓட்டு பில்டிங். மச்சான் பழைய கிளாக் பாரா, எல்லாம் மூட்டுக்குள்ளெல்லாம் எதுவும் கிடக்குது. பட் கீழே நம்மளால் அவ்வளோ நேரம் சர்வே பண்ண முடியாது, ஏன்னா ரோட்டுக்கு அப்படியே வெளிச்சம் போகும். அதான் கொஞ்சம் டேஞ்சர். இங்கே பாருங்க ரோடு. சரி இங்கே பாரு. அப்பா செம்ம. எப்பா கட்டில் இது மச்சான். வேறு லெவலு கட்டில் பாரு. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மேலே அந்த இது ஸ்க்ரீன் போடுறது. ஏய் இங்கே பாரா, எவ்வளோ பொருள் பிடிச்சி படுத்துருக்கான் மச்சான். கொஞ்சம் உடச்சிருக்காங்கடா. இல்லை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க பாரு. கண்ணாடி நறுக்கி கொடுத்தேன். போக போக அப்பார்ட்மெண்ட் பிளேஸ்க்குள்ளே வர்றதுக்கு ஏதோ மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி இல்லை எனக்கு. சும்மா அந்த கேஷுவலாக வந்துருச்சு. கேஷுவலாக போயிடுச்சு எனக்கு. என்னடா கண்ணாடி மூஞ்சே தெரியல. லைட் கண்ணாடி தான், அது கண்ணாடி தான் மூஞ்சே தெரியல. இதாகிடுச்சு. லைட்டு கண்ணாடி ஓய்யோ எத்தனை லிட்டராக இருக்கும் இது? 6 லிட்டர் இருக்கும். 6 லிட்டர் தண்ணி. 6 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கலாமா? ஒருத்தவனே 6 லிட்டர் கலக்கணும். பாத்ரூம் டூர். கேக்குது மச்சான். அப்படியே அமைதியா கொஞ்சம் அமைதியாரா. இங்க கேக்குதுடா. இங்க பாருடா. யாராச்சும் இருக்கீங்களா? அக்கா, அம்மா, அண்ணே, தம்பி, இதுல எந்த ஆத்மாச்சும் இருக்கியா? பர்ஸு மோட்டோ பர்ஸு. வண்டி போடுறா. கேக்குதுடா. சவுண்ட் வருது. சேஃப்டி
மச்சான் கேட்டுச்சு மச்சான். நான் தான்டா ஒன்று மாதிரி கேஷுவலாக தான்டா இருந்தேன். யாரும் இல்லைடா. வா 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 போலாம் வா. வாடா போலாம். இங்கே இருந்து நான் அந்த இடத்த மாடியை கூட காடிட்டு வந்துடுறேன். ஆளுங்க இருக்காங்க பார்த்துட்டு. இதுதான் மாடி. வண்டி தான் போகுது, அதனால தான் ஒரே பயம். ஸோ ஒரு லைட் அடிச்சேன்னா கன்ஃபார்மாக மாட்டிப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வந்துடுறேன். என்ன சண்டை கிடைச்சிடா. என்ன சண்டை கிடைச்சிடா. எங்கடா கேக்குது கைஸ்? எங்க கேக்குதுன்னே தெரியல கைஸ். அடியா கேக்குதா கீழே கேக்குதா என்ன ஒரு இதுவும் புரியல. யாரும் இல்லைடா. ஏதாச்சும் ஒரு அசைவாச்சும் கொடுக்கணும்டா. ஏதாச்சும் திங்ஸ் எதுவுமே அசையில போடுற எல்லாம் அப்படியே இல்லடா நின்ன மாதிரி. சரி வா சதாம அன்னைக்கிறோம். ஃபோனில் வர 20% தான் சார்ஜ் இருக்கு. டார்ச் வெளிச்ச முடியாது. சீக்கிரம் பண்ணுங்க. நம்மளோட கொஸ்டின் கேட்டு பார்ப்போம். சப்போஸ் இங்கே ஆத்மா இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் எனக்கு இது மூலியமாக நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் வந்து நீங்கள் அடைச்சி காட்டணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சவுண்ட் விட்டு காட்டணும். அப்போ தான் நான் நம்புவேன். இல்லைன்னா நான் சத்தியமாக நம்ப மாட்டேன் நீங்கள் இருக்கீங்கன்னு. ஓகே, இங்கே ஆத்மா இருக்கீங்களா? யாரும் பேசுற மாதிரி இருக்குதா? இல்ல வெளியே யாரும் பேசுற மாதிரி இருக்குதா? வெளியே யாரும் பேசுற மாதிரி இருக்குதா? இந்த சைடு தான் கேக்குது. இங்க என்ன கேக்குது? கேக்குதானே தெரியல. பட் ஆள் பேசுறாங்க யாரோ. சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ கூட கேட்டுச்சு. ஓகே, இங்க ஆத்மா இருக்கீங்களா? இல்ல இல்லையா? இருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல நோன்னு சொல்லுங்க. டெஃபினெட்லி. எனக்கு புரியல. திருப்பி சொல்லுங்க. நோவா? ஏய்யா டேனுங்கிறாங்க. என்ன டேன்னு சொன்னீங்களா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தானா பேசிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசிதான் ஆகணும். மரியாதையா சொல்லுங்க. வாட்டா வாட்டன்றான். என் பேர் ரகுமான். நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசலாம், பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இவன் பேர் சதாம். இவன்ட்டையும் நீங்கள் பயப்பட வேணாம். நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சரிங்களா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. எங்கிட்ட பேச ரெடியாக இருக்கீங்களா? இருக்கீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு சொல்லுங்க. நோ 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 சொல்கிறாங்க. ஓகே, எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? இல்லையா? அச்சோ, ஓவரா சீன் போடுறாங்க. ஓவரா சீன் போடுறான். ஏதாச்சும் என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு போயிடுவேன். கடைசி வரையும் நீங்கள் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் கஷ்டப்பட தான் வேணும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். என் உடம்பு வேணாலும் உங்களுக்கு தரேன். இவன் உடம்பு வேணாலும் நீ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவன் தருவான்.
யாரு தமிழ் ஆளு பேசுற மாதிரி இருந்துச்சு. யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அவன் நம்ம தமிழோட வாய்ஸ் நமக்கு தெரியும். அதே மாதிரி யாருன்னு கேட்டுச்சு. இது உங்களுக்கு கேட்டுச்சு சத்தியமா தெரியல, யாருன்னு கேட்டுச்சு. இது ஒரு ஃபேக்கான அப்ளிகேஷனாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து கேட்கும் போது கரெக்டான கொஸ்டின் சொல்லுது. அதனால தான் நாங்கள் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கூட. இல்லை என் மைக்கில் இதாக இருக்கும், ரெக்கார்டாக இருக்குமா? சரி, டவுசிங் கார்டு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ டவுசிங் கார்டு நம்ம கேள்வி கேட்டு வைப்போம். அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். யாருமா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் இங்கே இருக்கீங்க நான் நம்புகிறேன். இங்கே நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? இங்கே நான் வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? இல்லை நான் கடுப்பேற்றுற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேண்ணா. ஓகே, நான் இங்க இருந்து போறேன்னா என்னை அட்டாக் பண்ணுவீங்கன்னா அப்படின்னு பண்ணுங்க, இல்ல என்ன அட்டாக் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு பண்ணுங்க. ஓகே, ரொம்ப நன்றி நான் அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுனா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைனா நோன்னு சொல்லுங்க. என்னடா பண்றது? பயமாடா. இதுக்கு வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுக்குறது. சவுண்ட் வந்துச்சுடா, கேக்குதா இல்லடா? லாஸ்டா. ஓகே, நான் இங்க இருந்து போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? சந்தோஷமா இருக்கீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு எதையாச்சும் தட்டி காட்டுங்க, இல்லை ஏதாச்சும் கீழே தள்ளி விட்டு காட்டுங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். Countdown start. 1 2 3 4 5 7 8. ஏண்டா தட்டுறா? 9 10. கையை தப்பா காட்டிட்டு இருக்கேன், வாயில நம்பர் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னு வேற அடிக்கிறாங்கடா. யாருன்னு சொன்னது பயமா இருக்கு எனக்கு. வண்டி யாருன்னு வேற அடிக்கிறாங்க, அது ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சவுண்டு திடீர்னு டக்குன்னு பேன்றாங்க, அதுதான் பயமா இருக்கு. வெளியே போகிறேன் மொதல். எதுக்கு மேலே போய் ஒரு பார்த்துட்டு போயிடுவோமா? பார்த்துட்டு போமா? வா. கதவை போடுறோம், பேய் சொல்ற மாதிரி இருக்கு. ரிட்டர்ன் பண்ணிவிடா சதாம, பார்த்து வா. ஓகே, யாரும் இல்லை. சீக்கிரம் மச்சான், சவுண்ட் கேக்குதுடா. சவுண்ட் இல்லடா, இதுதான் கேக்குதுடா. இரு அட சனியனே, நானே வச்சுட்டு நானே பயந்துட்டேன். நானே பயந்துட்டேன்டா. பார்த்துட்டேண்ணா. ஓகே கைஸ்,
வாங்க கிளம்புங்க. கைஸ் இந்த இடத்துல இன்னொரு தடவை நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பரான ஒரு ரிச்சுவல் பண்ணி என்கிட்ட இந்த கோஸ்ட்டுக்கு கம்யூனிகேஷன் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் இதுக்கான முயற்சி கண்டிப்பாக பண்ணுறேன். பட் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். இங்கேருந்து கிளம்புறதான் எனக்கு நல்ல வழின்னு தோணுது. ஏன்னா வந்து ஒரு பப்ளிக்கான இடத்துல இந்த இடம் இருக்குது. நான் டார்ச் வச்சுன்னா வெளியே போணுச்சுன்னா கண்டிப்பாக மாட்டுவேன். இங்கே இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக மாட்டுவேன். மித்த இடம்னாலும் கண்டிப்பாக தெரியாது, இந்த இடம்னால கண்டிப்பாக நான் மாட்டுவேன். அதனால தான் கைஸ் நான் சீக்கிரமாக போகிறேன். ஓகே எஸ், நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு என்டி கொடுக்குறேன். கேமரா ஆஃப் பண்ணிக்கிறடா, கேமரா ஆஃப் பண்ணிக்கோ. கைஸ் ஃபைனலி அந்த வீடியோ முடிச்சு நாங்கள் வந்துட்டோம். ஓரளவுக்கு செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக த்ரில்லிங் இல்லை, இருந்தாலும் கூட லாஸ்ட்டில் அந்த இடத்த விட்டு நாங்கள் வரும்போது ரொம்ப த்ரில்லிங் ஆகிடுச்சு. ஏன்னா கடைசியில் அங்கேருந்து ஒரு ஆள் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் பேசிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளேயுமே போதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டில் பேய் விட தாண்டி இவர் போட்டு ரொம்ப அறுத்துட்டார் எங்களை. எதுக்காக வந்தீங்க, என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சவுண்டு இருக்குது, என்ன கேட்குறீங்க, எது என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டார். அருன்னு அறுத்துட்டாரு வச்சு ரொம்ப மாதிரி. ஆள் சரக்கடிச்சிருந்தார் போலக்கு. அவர் மப்புக்கு நம்மள ஊருக்கா வாக்கிட்டாரு. ஓகே எஸ், அதான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ உள்ளே போகிறப்ப நான் பயந்து தான் போனோம். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தெரிஞ்சு பட் பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் கடைசியாக நாங்கள் வீடியோலாம் எடுத்து முடிய போகிறப்ப வந்து ஒரு சவுண்ட்லாம் கேட்டோடனே அள்ளு விட்டுருச்சு. ஆமாம், லாஸ்ட்டில் அந்த கதவு தட்டுற சவுண்டு கிளியராக கேட்டுச்சு, எனக்கும் கேட்டுச்சு. பட் மைண்டாக கேட்டுச்சு. அதே மாதிரி அங்கே உள்ளே போகும்போது சரி, வெளியே வரும்போது சரி, யாரோ ஒரு ஆள் ஓய்னு கத்துற மாதிரி சவுண்டு தெளிவாக எங்களுக்கு கேட்டுச்சு. அது கேமரா ரெக்கார்டாக இருக்கா இல்லையான்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் எனக்கு சத்தியமாக தெரியும். ஓகே எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டில் தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது, ரயில் பாதை மாதிரி. அதே மாதிரி சதாம் வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். வாமாமே சதாமே, பேரே கோளார் கொடுத்து வச்சுருக்கான். மறக்காமல் சதாமோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டாக போடுவான். கண்டிப்பாக அவனோட ஹார்ட் ஒர்க்கு அவன் பெஸ்ட்டாக கண்டிப்பாக அவன் கொடுப்பான். ஓகே எஸ், மறக்காமல் திருச்சி 143 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெல் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் டப்புன்னு தட்டி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். ஓகே எஸ், அடுத்த வாரம் ஒரு வெறித்தனமான வீடியோவில், பேய் வீடியோவில் வந்து சந்திப்போம். டாடா, பாய், see you.